அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் அண்ணன் தான் செய்ய போது இட்டாலியன் பாஸ்தா செய்ய போது. அதுக்கெல்லாம் இது கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்க, பெப்பர் இதுக்கு சொல்கிறது. ஆனால் வந்து இது அந்த கிரீன் பெரிய மிளகாயிலேயே இது வந்து ஆரஞ்சு கலர், ரெட் கலர், எல்லோ கலர், சிக்கன், ஆலிவ் காய், இந்த பாஸ்தாவில் தான் செய்ய போகிறோம். இது பாருங்க, இது ஒரு பேக்கெட் வச்சுருக்கு. இந்த ஒரு பேக்கெட்டுக்கு இது எல்லாம் எண்ணெய் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் பாஸ்தா இப்போ வைப்போம். நான் காமிக்கிறத நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். பேக்கெட் பாஸ்தாவுக்கு ஒரு வெங்காயம், 4-5 பச்சை மிளகா, உங்களுக்கு வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. இது வந்து ப்ளம் டொமாட்டோ. இந்த பாருங்க, இது வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அவிச்சு தோல் எடுத்து இதை வச்சுக்கலாம். இது அதுதான் இது. ஆனால் டின்னில் உள்ளது இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அவிச்சு தோல் எடுத்து நீங்கள் தக்காளி வச்சுக்கலாம். இது வந்து சிக்கன் வந்து ஃப்ரை ஆகுது. நீங்களும் கடாயில் எண்ணெய் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினோடனே அந்த தக்காளியை போட்டு விட்ருங்க. தக்காளியை போட்டு கிண்டிட்டு எவ்வளோ சும்மா கொஞ்சோண்டு வெந்தால் போதும். இது பாருங்க, சும்மா செம்ம கலரில் இருக்குல்ல. இதில் எல்லாம் போட்டாச்சு. கேப்சிகம் ஃபுல்லாக அந்த பச்சை பெரிய மிளகா இருக்கும்ல, குடமிளகா, அது எல்லாத்தையுமே போட்டாச்சு. கேப்சிகம் போட்டாச்சு, அந்த தக்காளி வச்சுருந்ததை போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டாச்சு, கொஞ்சோண்டு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டாச்சு. எல்லாம் போட்டு இப்போ வெந்துக்கிட்டு இருக்கேன். டமாட்டோ பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா அவிச்சிட்டு நம்ம இதுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பூரா மேலே வந்துருச்சு. நம்ம சிக்கனை வேக வச்ச சிக்கனை இதில் நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு மஷ்ரூம் வேணும்னா நீங்கள் மஷ்ரூம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரிய சட்டியில் அரை இது தண்ணி வச்சு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தண்ணி பாருங்கள் நல்லா சூடு வந்துருச்சு. அதில் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கு. ஒரு பேக்கெட் பாஸ்தாவை நம்ம அதில் கொட்டிடலாம். இந்த மாதிரி ஆனோடனே முக்கால் சைஸ் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இது பேர் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா அப்புறம் குழஞ்சி போயிடும். நான் இதை வடிகட்டிடுறேன். வச்சு நம்ம அந்த மசாலா செஞ்சு வச்சதை இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். அது கருப்பாக தெரியறது ஆலிவ் காய் போடுறதை நான் காமிக்க மறந்துட்டேன். நல்லா அது போட்டுறது எல்லாத்தையும் இதுலேயே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் பாருங்க. இது மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இதில் சீஸ் வேணும்டா, இது மேலே சீஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக வரும். நான் அது சீஸ் போடுறேன். மொசரல்லா சீஸ் மேலே போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும் போது இதை வந்து நீங்கள் ஓவனில் வச்சுக்கோங்க. செம்மையாக ஈஸியாக குயிக்காக இட்டாலியன் பாஸ்தா எங்கள் அண்ணன் செஞ்சது செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பாஸ்தா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பாய்.